எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சோதிட கண்ணன். இன்றைக்கு நாம் பார்ப்பது சனி பயிற்சி பலன்கள். சனி என்றாலே எல்லோருக்கும் பயம். சனீஸ்வர பகவான் ஆயுள்காரகர். ஆயுளை உண்டு பண்ணுவதும் அவரே, ஆயுளை முடித்து வைப்பதும் அவரே. நமக்கு சித்தப்பா, பெரியப்பா. உடம்புல எலும்பு, கழிவு பாதைகள் இதையெல்லாம் காரணத்தவர் சனீஸ்வர பகவான். இன்றைக்கு நம்ம பார்க்க போவது மீன ராசி. மீன ராசிக்காரர்களுக்கு இதுவரையிலையும் 7 சனியில விரேசனியாக 2.5 ஆண்டு காலமாக பயணித்து வந்தார். அந்த 7 சனியில விரேசனியில மீன ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வை செய்தார் சனீஸ்வர பகவான். அதுல சுப விரயங்களும் வீண் விரயங்களையும் ஏற்படுத்தினார். சில பெண் பிள்ளைகளுக்கு நகை வாங்குறதும், வீடுகள் சேதாரம் அடைஞ்சிருந்தா அதை சரி பண்ணிக்கிறதும், சில பேர் வீடு புதுசா கட்டினதும், சில பேருக்கு மருத்துவ செலவுகளும், சில பேருக்கு தெண்ட செலவுகளும், சில பேருக்கு தன் உடலுக்கே பாதிப்புகளுக்கும், இப்படி 2 விரயங்களையும் கலந்ததாமல் செய்ததுதான் விரய செலவு. இப்ப அதே சனீஸ்வர பகவான் நம்ம ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பார்வை செய்தார். அப்ப கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள், எதிரிகள் தொல்லை, பம்பு வழக்கு, தேவையில்லாத பிரச்சனைகளை, இப்படி மனக்குழப்பத்தையும் நண்பர்களுடைய பிரிவினையும், இப்படி தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணி விட்டுட்டாரு இந்த சனீஸ்வர பகவான். அதே சனீஸ்வர பகவான் 9ஆம் இடத்துல பார்வையா பார்த்தார். அந்த 9ஆம் இடத்துல பார்க்கையில தகப்பன் வழியில மருத்துவ செலவுகளும், தகப்பன் வழியில சொத்து பிரச்சனைகளும், பங்கு வாகன பிரச்சனைகளையும் ஏற்படுத்தினார். அப்ப கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குன்னு அதுல சில பேர் காசு பணத்தையும் விரயம் செஞ்சாங்க. சில பேருக்கு சுகமாக முடிஞ்சது, அதுலேயும் காசு பணம் நல்ல வழியில விரயமானது. ஆக மொத்தம் இப்போ 2025 மார்ச் 29ஆம் தேதி சனீஸ்வர பகவான் உங்கள் ராசி மீனத்திலே சனீஸ்வர பகவான் பயணம் செய்கிறார். அப்ப சென்மச்சனியாக வருகிறார் சனீஸ்வர பகவான். அந்த சனீஸ்வர பகவான் சென்மச்சனியில பயணிக்கும் போது மனசுகாரகன். அவரு குழப்பத்தையும் மதி மயக்கத்தையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தொழிலில் சரிவுகளையும் தேவையில்லாத சண்டைகளையும் உண்டு பண்ணி விடுவார். 7 சனியிலையும் சென்மச்சனியாக வருகிறார். ரொம்ப தாக்கம் கொஞ்சம் கூட இருக்கும். அப்ப எல்லாத்திலேயுமே கவனம் தேவை. அவர் இப்ப ராசிக்கு 3ஆம் பார்வையாக பார்வை செய்கிறார். அந்த பார்வையில 3ஆம் பார்வையாக முயற்சி, அண்ணன் தம்பி. அப்ப எந்த முயற்சி எடுத்தாலும் கொஞ்சம் தடையா தாமதமா ஏற்படும். அப்ப முடிவுல கொஞ்சம் சுகமா நல்ல முடிவா முடியும். அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனைகளும், அண்ணன் தங்கையில் மூத்த அண்ணன் தங்கையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகளும், கொஞ்சம் மருத்துவ செலவுகளும், பிடரி, கழுத்து, இடுப்பு, கால் வலிகளை உண்டு பண்ணுவார். அவர் அதே 7ஆம் பார்வையாக களத்திரஸ்தானத்தை பார்வை செய்கிறார். அந்த 7ஆம் இடம் என்பது மனைவி, நண்பர்கள், கூட்டு தொழில், இப்படி எல்லாம் இருக்கிறதுனால மனைவியிடம் கொஞ்சம் அனுசரித்து போவது நல்லது. நண்பர்கள் பிரச்சனை கொஞ்சம் அதிகமா தலையை தூக்க ஆரம்பிச்சிடும். நண்பர்கள்ட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கிறது நல்லது. இந்த கூட்டு தொழில இருக்கிறவங்க கொஞ்சம் விலகி சொந்த தொழில் பண்ணிக்கிறது நல்லது. அவரே 10ஆம் இடமான ராசிக்கு 10ஆம் இடத்து பார்வை செய்கிறார் சனீஸ்வர பகவான். 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். அப்ப இந்த தொழிலை மாற்ற இடத்துக்கு வெளிநாடு செல்வது, ஏற்கனவே தொழில் செய்திருந்தா வேறு இடத்துக்கு மாற்ற இடமாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், இந்த மாதிரி மாற்றங்களை தரக்கூடியது. சில பேருக்கு அதிக பணிச்சுமைகள், சுமைக்கு மேல சுமை சாத்தப்படும். அப்ப தேவையில்லாத நமக்கு எது சுமையா வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். ஜென்மஜனி. இந்த ஜென்மஜனியில கொஞ்சம் எல்லாத்திலையுமே
நண்பர்கள்ட்ட விட்டு கொடுத்து போகணும், மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போகணும். வெளிநாடு போனால் அங்கே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். உள்நாட்டில் வேலை புரிஞ்சா அவங்கள்ட்டையும் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கணும். இப்படி எல்லா வழியிலையும் மருத்துவ செலவு ஏற்படும். பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் மருத்துவ செலவு ஏற்படும். பிள்ளைகள் கொஞ்சம் மந்தமாக படிப்பார்கள், மந்தமாக இருக்கும். அப்போ நமக்குமே ஒரு மந்த நிலை ஏற்படும். மொத்தம் இந்த பணத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். எல்லா வழியிலையுமே கொஞ்சம் நிதானம். அப்போ அந்த மனசு மேலே இந்த சனீஸ்வரன் பயணிக்கும் போது வண்டி வாகனத்தில் கொஞ்சம் நிதானம், பழுதுகள் ஏற்படும், விபத்துகள் ஏற்படும். கொஞ்சம் கவனமாகவே இருந்தோம்னா பொருள் விரயம் பெருசாக ஏற்பட்டுறாது. அப்போ இந்த நேரத்தில் அகலக்கால வச்சிடக்கூடாது. பெரிய தொழில் பண்ணுறேன், இதை விட வேற நாட்டுக்கு போய் நான் பெருசாக ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருந்தா உடனே 10 லட்ச ரூபாய்க்கு தந்தாப்புல பெரிய தொழில் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பெரிய வேலைகளை செஞ்சிட்டோம்னா தேவையில்லாமல் அடுத்தவங்களுக்கு பணம் வாங்கி கொடுத்துட்டாலும் இது ஏதோ ஒரு சேதாரத்தை உண்டு பண்ணி விடுவார். அதனால கொஞ்சம் மீன ராசிக்காரர்களே கொஞ்சம் கவனமாக இருங்க. சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகள் இல்லை. சனீஸ்வர பகவானை சனிக்கிழமையில் வழிபாடு செய்வதும், ஞாயிற்றுக்கிழமையில் விநாயக பெருமானை வழிபாடு செய்வதும், திங்கட்கிழமைகளில் முருகப்பெருமான் வழிபாடு செய்வதும் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் நடைபெறும். இந்த ஜென்மச்சனியின் தாக்கமும் கொஞ்சம் குறையும். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.